செல்ஃபி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு சாட்சி சொல்லிக்கிறேன். என்னன்னா, ஒரு உங்களுக்கே தெரியும், நான் வீடியோ போட்டிருப்பேன். 10 நாளாக எங்கள் சர்ச்சில் விபிஎஸ் கிளாஸ் நடந்துச்சு. செம வெக்க எனக்கு இந்த கிளைமேட்டுக்கு குளிருக்கும் வந்துடும், எல்லாம் மறுபடியும் இந்த சம்ம நேரத்துலேயும் வந்துடும். கிட்னி ஸ்டோன் இருக்குது சரிங்களா. கிட்டத்தட்ட 8 வருஷமாக இருக்குது. நான் வீடு கட்டினா இருக்கல, அந்த வீடு கட்டினா அன்னைக்கு ஆரம்பித்தது. செக் பண்ணதில் உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னாங்க. அந்த இதனால போயிருந்தேன். 10 நாள் நாங்கள் கிளாஸ் நடக்கும்போது எனக்கு தெரிஞ்சுது, ஆஹா ரொம்ப வெக்கையாக இருக்குது. அது இல்லாமல் எனக்கு ஃபில்ட்ரு வாட்டர்லாம் குடிக்கக்கூடாது. நான் வீட்டிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப மாச்சப்படுவேன். அதனால அங்கே பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, அதில் நல்ல ஐஸ் வாட்ரு ஃபில்ட்ரு அந்த வாட்டர் பாட்டில் தண்ணி வாங்கி வாங்கி குடித்தேன். அதுவுமே எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருந்தது. அந்த 10 நாளும் கடவுள் கிருபையில் நல்லபடியாக அந்த விபிஎஸ்ஸை நடத்தி முடிச்சிட்டேன். லாஸ்ட் நாள்லேருந்து எனக்கு அந்த சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சிட்டு, வலி எனக்கு ஆரம்பிச்சிட்டு. அதனால மறுநாள் எனக்கு ஒரு வாரமாக லைட்டாக வலிச்சுது. சரி, நம்ம இப்போ சரி பண்ணிக்கலான்ட்டு நான் என் பாட்டு வீட்டில் இருந்தே இதை கொஞ்சம் சீரக தண்ணி அப்படி இப்படின்னு குடித்து பார்த்தேன். அது சரி வரலை. சனிக்கிழமை, போன வாரம் சனிக்கிழமை ஒரு 3 மணிக்கெலாம் ஆரம்பிச்சுன்னா எனக்கு அழுகுனா தாங்க முடியல. ஒழுங்கான தூக்கம் கிடையாது. என் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி அவங்கக்கிட்ட சொல்லி அழுகிறேன். அவங்க ஒரு பக்கம் ப்ரேயர் பண்ணி கடைசியில் எங்கள் சர்ச்சு ஐயா ஃபாதரு ஆல்வின் ஐயாவும் அவங்க ஒய்ஃப் ஏஞ்சலக்காவுக்கும் ப்ரேயர் பண்ண சொல்லிவிட்டு எப்படா விடியுன்னு பார்த்தேன். 5 மணிக்கு போயிட்டு, நான் எப்போதும் எங்கள் ஊர் திருச்செந்தூர் ஹாஸ்பிட்டல் சூர்யா ஹாஸ்பிட்டல் தான் போவேன். அங்கே போய் பார்த்தேன். அங்கே டாக்டர் நல்லா பார்த்தாங்க. ஒரு நரம்பு ஊசி ஒன்று போட்டுட்டு இன்னொரு ஊசியும் போட்டுவிட்டாங்க. போட்டுவிட்டு வீட்டுக்கு வர்ற வலி ரொம்ப ஆரம்பிச்சிட்டு, அதுக்குன்னா தாங்க முடியல. எனக்கு வாஷ்ரூம் போகிறேன், எனக்கு அந்த கல் வெளியே வந்துட்டு காய்ஸ். அது சொல்ல முடியாது. அந்த கல்லை பார்த்தாலே ஒரு மாதிரி இருந்தது, ஒரு மாதிரி டார்க்கு ப்ரௌனில் இருந்தது. அதை அப்படியே போட்டு எடுத்து எங்கள் ஃபாதரோட ஒய்ஃப் தான் அனுப்பி வச்சேன். கடவுளுக்கு ரொம்ப நன்றி. அதாவது எவ்வளோ இதாக இருந்தாலும் நம்ம பிள்ளை கஷ்டப்படக்கூடாது. நான் அவருக்காக நான் ஊழியம் செய்கிறேன். என் ஆயுசு வரைக்கும் நான் அந்த விபிஎஸ் கிளாஸை எடுக்கணுன்ற பொருத்தனை பண்ணியிருக்கேன். அந்த கல் வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியும் இல்லை. அதுக்காக கடவுளுக்கு ரொம்ப நன்றி. இந்த சாட்சி நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். தேங்க்யூ.